வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் உண்மையிலே ரொம்ப சுவாரஸ்யமானது. ஒரு கவிஞன் தன்னுடைய சொந்த வாழ்க்கையோட வீழ்ச்சிகளையும் ஒரு மாபெரும் ஆன்மீக தேடலையும் பயன்படுத்தி உலகெங்கும் இருக்கிற தமிழர்களுக்கான வெகுஜன தொடர்பாடலை எப்படி அப்படியே தலகீழா மாத்தி போட்டாரு அப்படிங்கறத தான் இன்னைக்கு நம்ம ரொம்ப ஆழமா அலச போறோம். ஒரு சாதாரண மனிதன் தன்னுடைய எழுத்துக்களால மட்டுமே எப்படி ஒரு கவியரசு ஆனாருங்கிற அந்த பயணம் இருக்கே, அது ஒரு அபாரமான கதை. முதல்லயே இந்த அதிர்ச்சியூட்டும் வரிய கொஞ்சம் பாருங்களேன். அதாவது, நான் இப்படிதான் வாழ்ந்தேன் அப்படின்னு தன்னை பத்தி சொல்லும்போது ஒருத்தர் இப்படி வெளிப்படையா சொல்றாரு. இதிலிருந்து ஒன்னு தெளிவா புரியுது. நாம இங்க ஒரு தப்பில்லாத, குறைகளே இல்லாத ஒரு முனிவரை பத்தி பேச போறதில்ல. மாறாக, ஏகப்பட்ட முரண்பாடுகள் நிறைஞ்ச ஆனா அப்பாரமான ஒரு ஆளுமையை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம கதையில இந்த வனவாசம் அல்லது காடு அப்படிங்கிற உருவகம்தான் நமக்கு ஒரு வழிகாட்டியா இருக்க போகுது. இதிகாசங்கள்ல வர மாதிரி ஒரு மனிதன் தனக்கான உண்மையான தேடலை கண்டுபிடிக்க எந்த அளவுக்கு ஒரு இருண்ட தார்மீக வனத்தை கடந்து வர வேண்டியிருந்தது அப்படிங்கறத தான் இது குறிக்குது. சரி, முதல்ல அவருடைய அந்த கவியரசு அப்படிங்கிற தொடக்கத்துக்கே போவோம். செட்டிநாட்டுல இருக்கிற சிறுகுடல்பட்டியில முத்தையா அப்படிங்கிற பேரோட பிறந்த இவரு வெறும் 8ஆம் கிளாஸோட படிப்பை நிறுத்தின ஒரு டிராப் அவுட். ஆனா பகவான் கிருஷ்ணனின் சேவகன் அப்படிங்கிற அர்த்தத்துல தனக்குத்தானே கண்ணதாசன் அப்படின்னு ஒரு பேரை வச்சுக்கிறாரு. அந்த பேர் தான் பின்னாடி 20ஆம் நூற்றாண்டோட மாபெரும் கவியரசாக முடிசூட்டப்பட்டுச்சு. ஆனா அந்த ஆன்மீக தெளிவு கிடைக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு நீண்ட அரசியல் வனவாசத்தை சந்திக்க வேண்டியிருந்தது. அவருடைய அரசியல் பரிணாமம் ரொம்பவே வித்தியாசமானது. 1949ல திமுகவில் இணைஞ்சு தீவிரமான நாத்திகம், திராவிட சித்தாந்தம்னு இருந்தவரு 1952 கள்ளக்குடி போராட்டத்துக்காக சிறைவாசம்லாம் அனுபவிச்சாரு. ஆனா அங்க இருந்து மெல்ல மெல்ல மாறி 1964ல தன்னுடைய சொந்த கட்சியை இந்திய தேசிய காங்கிரஸோட இணைச்சு ஒரு பரந்த தேசியவாத கட்டமைப்புக்குள்ள எப்படி மாறினாருங்கிறத ரொம்பவே முக்கியமான ஒரு திருப்புமுனை. 1962ல வந்த தன்னோட வனவாசம் சுயச்சரிதையில அவர் செஞ்ச விஷயங்களை எந்த ஒளிவு மறைவும் இல்லாம அப்படியே உலகத்துக்கு போட்டு உடைச்சாரு. தன்னை ஒரு பெரிய தியாகியாவோ நல்லவனாவோ காட்டிக்கவே இல்லை. முதல் பெரிய சம்பாத்தியத்தை எடுத்துக்கிட்டு விபச்சார விடுதிக்கு போனதிலிருந்து அதீத மது பழக்கம், பணத்தை எக்கச்சக்கமா செலவு செஞ்சதுன்னு தன்னோட தார்மீக வீழ்ச்சிகளை ரொம்ப நேர்மையா பதிவு செஞ்சாரு. அதே சமயம் அந்த காலத்து அரசியல் தலைவர்களோட போலித்தனத்தையும் கடுமையா விமர்சிச்சாரு. இப்போ இந்த காடு அப்படிங்கிற உருவகத்தோட ஆழத்தை புரிஞ்சிக்க ஒரு சுவாரஸ்யமான ஒப்பீட்டை பார்ப்போம். கல்வியாளர்கள் இதை 2 விதமா ஒப்பிடுறாங்க. கண்ணதாசனோட வனவாசம் ஒரு அரசியல் மற்றும் தார்மீக வனவாசம்னா, பந்தோபாத்தியாயாவோட வனவாசி ஒரு நிஜமான காட்டுல நடக்கிற சூழலியல் வனவாசம். இந்த ரெண்டுமே எதை சொல்லுதுன்னா, ஒரு மனிதன் வனத்துக்குள்ள தள்ளப்படும்போது அவனுக்குள்ள ஏற்படுற மாபெரும் ஆன்மீக மற்றும் தார்மீக மாற்றத்தை தான். இது எவ்வளவு சூப்பரான மெட்டாஃபர் பாருங்க. இந்த அரசியல் வனவாசத்திலிருந்து வெளியே வந்த கண்ணதாசன் தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய மாயாஜாலத்தையே நிகழ்த்தி காட்டினாரு. 5000, ஆமாங்க, அவர் எழுதின திரைப்பட பாடல்களோட தோராயமான கணக்கு இது. வெறும் சாதாரண பொழுதுபோக்கா இருந்த சினிமாவை மாபெரும் வெகுஜன தொடர்பாடலுக்கான கருவியாகவும் மக்களுக்கு அறத்தை கற்பிக்கிற ஒரு ஊடகமாகவும் தன்னோட இந்த பாட்டுகள் மூலமா அவர் அடியோடு மாத்தி அமைச்சாரு. அவர்கிட்ட இருந்த ஒரு அசாத்தியமான திறமை என்ன தெரியுமா? ரொம்ப ஆழமான பண்டைய தமிழ் இலக்கியங்கள், வேதாந்த சித்தாந்தங்களை எல்லாம் சும்மா அசால்ட்டா சாதாரண பாமர மக்களுக்கும் புரியுற மாதிரி எளிய வரிகள்ல கொடுக்கறது தான். அதனாலதான் 60கள்லயும் 70கள்லயும் தமிழ் சினிமா பாட்டுகளுக்கு அவர் ஒரு உச்சபட்ச இலக்கணமாகவே மாறினாரு. அவருடைய பாட்டுகள் வெறும் காதுக்கு இனிமையானது மட்டும் இல்ல, அது ஒவ்வொன்னும் ஒரு மனிதன் எப்படி வாழணும்னு சொல்லிக் கொடுக்கிற தத்துவ பாடங்கள். உதாரணத்துக்கு 1964ல வந்த ஆண்டவன் கட்டளை பாட்டியே எடுத்துக்குவோமே. எழுத படிக்க தெரியாத சாதாரண மக்களுக்கும் சுவாமி விவேகானந்தரோட ஆழமான தத்துவங்களை மிக எளிமையா கொண்டு போய் சேர்த்தாரு. இது ஒரு மாபெரும் தார்மீக வழிகாட்டியா அந்த காலகட்டத்துல செயல்பட்டது. ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார், இந்த வரியை கேட்டிருப்பீங்க. ஒரு உண்மையான தலைவன் என்பவன் தான் பேசுறத வாழ்க்கையில கடைபிடிக்கிறவனா இருக்கணும். சுயநலம், கோபம் இது எல்லாத்தையும் விட்டுட்டு உண்மைய பேசி பணிவோட வாழணும்னு தன்னோட பாட்டுகள் வழியா மக்களுக்கு தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருந்தாரு. அதே மாதிரி பகவத்கீதையில சொல்ற ஒரு விஷயத்த எவ்வளோ பெர்ஃபெக்ட்டா ஒரு பாட்டுல கொண்டு வந்தாரு பாருங்க. கோபம் எப்படி வருது, அது எப்படி மனுஷனோட புத்திய அழிச்சு அவனை அதல பாதாளத்துல தள்ளுது அப்படிங்கிற அந்த உளவியல் காரணங்களை ஸ்டெப் பை ஸ்டெப்பா நவீன கால ரசிகர்களுக்கு விளக்கி ஒரு மாபெரும் எச்சரிக்கையை விடுத்தாரு. அவருடைய வாழ்க்கையோட இறுதி கட்டம் ரொம்பவே ஆழமானது. ஒரு தீவிர நாத்திகரா இருந்து ஒரு முழுமையான ஆன்மீக தேடலை நோக்கிய ஒரு பயணம் அது.
அர்த்தமுள்ள இந்து மதம் இந்த 10 வால்யூம் புத்தகத்துல குழப்பமான தத்துவ சொற்களை எல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்து மதத்தோட சடங்குகளுக்கு பின்னாடி இருக்கிற பிராக்டிக்கலான நடைமுறைக்கு தேவையான ஞானத்தை ரொம்ப அழகா விளக்கியிருப்பாரு. மனிதனோட பௌதீக தேவைகளுக்கும் ஆன்மீக அமைதிக்கும் ஒரு பாலமா இந்த படைப்பு இருந்துச்சு. ஆனா அவருடைய தேடல் ஒரு குறிப்பிட்ட மதத்துக்குள்ள மட்டும் சுருங்கிடல. அவர் எழுதின இயேசு காவியம் அதுக்கு ஒரு மிக சிறந்த உதாரணம். எந்த பாகுபாடும் இல்லாம ஒட்டுமொத்த மனித குலத்தையும் இணைக்கிற உலகளாவிய உண்மைகளைத்தான் அவர் தன் வாழ்நாள் முழுக்க தேடினாருங்கிறதுக்கு இதுவே ஒரு பெரிய சாட்சி. இந்த உருவகத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு சாதாரண வரவு செலவு கணக்கு மூலமா வாழ்க்கையோட நிலையற்ற தன்மைய எவ்வளவு ஈஸியா சொல்லிட்டாரு. இந்த உலகத்துல நாம இருக்கிறது ரொம்ப கொஞ்ச நாள் தான், அதனால தேவையற்ற ஆசைகளை கைவிடுங்கன்னு கோடிக்கணக்கான மக்கள் கிட்ட ரொம்ப சிம்பிளா பேசினாரு. ஸோ இந்த அலசலை நம்ம முடிக்கிறப்போ நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். ஒரு ஈருண்ட வனத்திலிருந்து தொடங்கி மாபெரும் ஆன்மீக ஞானத்தை அடைஞ்ச கண்ணதாசனோட இந்த நம்ப முடியாத பயணத்தை ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான். இந்த கவனச்சிதறல்கள் நிறைந்த நவீன வாழ்க்கையில உங்களுக்கான உண்மையை கண்டறிய நீங்க எந்தெந்த வனங்களை கடக்க வேண்டியிருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தேடலோடு சந்திப்போம்.